குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி இந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லிங்குவிஸ்டிக் அதாவது சோஷியல் டைவர்சிட்டி பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் அ கோஎக்ஸிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் அ ஃபேமிலி அண்டு சொசைட்டி. நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டைவர்சிட்டி பார்த்தோம். இன்றைக்கி லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஓகே, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. லிங்குவிஸ்டிக்னாக்கா மொழியை தான் வந்து லிங்குவிஸ்டிக் சொல்கிறோம். ஓகேவா? வேறு லாங்குவேஜ் பேசுகிறாங்கனாக்கா அதுதான் வந்து லிங்குவிஸ்டிக் சொல்கிறோம். அக்கார்டிங் டு த சென்சஸ் இன் இந்தியா 2001 இந்தியா has 122 major languages in 1599 other languages. மேஜர் லாங்குவேஜஸ் இதில் எத்தனை பார்த்தோன்னா இந்தியாவில் 122 லாங்குவேஜஸ் இருக்குது. அதாவது 200 சென்சஸ் பிரகாரம் எடுத்தது பிரகாரம். ஓகே, அதில் வந்து எத்தனை லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா 122. ஓகே, அது வந்து இந்தியாவோட லாங்குவேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 1599 அதர் லாங்குவேஜஸும் இந்தியாவில் இருக்குது. ஓகே, 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஃபேமிலிஸ் ஆர் இண்டோ-ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோசாட்டிக், நெக்ஸ்ட்டு சினோ டிபெட்டியன், இந்த 4 லாங்குவேஜும் பார்த்தோன்னாக்கா மோஸ்ட் ஃபேமிலி இந்தியன் லாங்குவேஜ், இந்தியாவில் தோன்றின லாங்குவேஜ்னு பார்த்தோன்னா இந்த 4 லாங்குவேஜுன்னு சொல்கிறாங்க. தமிழ் இஸ் அ ஓல்டஸ்ட் திராவிடியன் லாங்குவேஜ். திராவிட மொழி தான் இந்தியாவில் தமிழ் தான் வந்து திராவிட மொழி, ஓல்டஸ்ட்டு திராவிடன் லாங்குவேஜ்ன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கலி போர்ச்சுகீஸ் அண்டு டச், பிரிட்டிஷ், டேனிஷ், the French came in India, trade, and there is a occupation in India. Some of a part as a left behind the center important in the culture and languages of the people. எப்படி வந்து லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாட்டில் பரவுச்சுனாக்கா போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், அடுத்தது டேனிஷ், ஃப்ரெஞ்சு இவங்கெல்லாம் அதாவது வணிகம் செய்கிறதுக்காக ட்ரேடிங் பர்பஸ்க்காக வராங்கன்னு கூட வந்தப்போ அவங்கள்ட்ட வந்து வந்த லாங்குவேஜஸ் தான் வந்து இந்தியாவில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லாங்குவேஜஸ் ஆஃப் அதுதான் வந்து பீப்புளோட லாங்குவேஜாகவும் நிறைய மாறி இருக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூலர்ஸ் ஓவர் என்டையர் த கண்ட்ரி ஓவர் த 300 years ஆஃப் பிஃபோர்ஸ் இன் இண்டிபெண்டன்ஸ். அப்போது 300 வருஷம் வந்து பிரிட்டிஷ் பீப்புளே ஆண்டிருக்காங்க நம்ம இந்திய நாட்டை. ஓகே, 1947 எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது? 1947. ஓகே, அதுக்கு முன்னாடி 300 years வரைக்கும் பிரிட்டிஷ் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவங்களோட லாங்குவேஜ் இங்கே இருந்திருக்கும் இல்லையா? அதனால தான் இங்கிலீஷ்ன்றது இங்கே இருக்குது. ஓகே, த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் அ கெயின் ப்ரொமினன்ஸ் இன் இந்தியா in due to course of English as emerged as an important language of a medium institution is a school and colleges. It is widely used in the official communication and daily life. நம்ம டெய்லி லைஃப்லேயும் சரி அஃபிஷியல் கம்யூனிகேஷன் லாங்குவேஜாகவும் இங்கிலீஷ்னு எடுத்து மாறி இருக்குதுனாக்கா ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக மாறி இருக்குதுன்னா எது தான் ரீசன் பார்த்தோன்னா 300 years பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணது தான் வந்து இதுக்கு ரீசனாக அப்படி சொல்கிறாங்க. ஓகே, இது மூலயமா தான் நமக்கு இந்த லாங்குவேஜ் உள்ளே வந்திருக்கு, அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன் இன் இந்தியா. இந்தியாவில் 2011 சென்சஸ் பிரகாரம் பார்த்தோன்னா டாப் 5 லாங்குவேஜஸ் இந்தியாவில் பேசப்படுற லாங்குவேஜஸ் ஹிந்தி பார்த்தோன்னா பர்சன்டேஜில் 43.63%, பெங்காலி பார்த்தோன்னா 8.30%, தெலுங்கு பார்த்தோன்னா 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் வந்து 5.89% பேசப்படுற லாங்குவேஜாக இருக்குது, ஸ்போக்கன் லாங்குவேஜாக இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் இதான் வந்து டாப் 5 இந்தியன் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு அதில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் எத்தனை லாங்குவேஜ்னு பார்த்தோம்?
22 லாங்குவேஜஸ் வந்து மேஜர் லாங்குவேஜ். ஓகே, அதில் டாப் 5 லாங்குவேஜஸ் தான் இந்த ஹிந்தி, பெங்காலி, தெலுங்கு, மராத்தி, தமிழ். ஓகே, நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் டைவர்சிட்டி. The term cultural refers to the customs and the practice of the people in the languages and the dress code, food தான் வந்து cuisines சொல்லுவோம், religion, social habits, music, arts and horticulture. ஓகே, இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் வந்து கல்ச்சர்னுட்டு சொல்கிறோம். அவங்களோட கட்டுமானம், அதாவது பில்டிங், மியூசிக்கு, ஆர்ட்ஸு, சோஷியல் ஹேபிட்ஸு, அவங்களோட ரிலீஜன், என்ன ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்க, ட்ரெஸ் கோடு, ஃபுட் ஹேபிட்டு, இதுதான் வந்து கல்ச்சுரல் டைவர்சிட்டின்னுட்டு சொல்கிறோம். பிரகதீஸ்வரா டெம்பிள், சென்ட் தாமஸ் கேத்தோலிக் பேசிலிக் சர்ச், இது வந்து பார்த்தோன்னா சென்னையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தாஜ்மஹால் டெல்லியில், சாஞ்சி ஸ்தூபி இதெல்லாம் வந்து நார்த் சைடில் இருக்குது. கண்டேனா மகாதேவ் டெம்பிள். நெக்ஸ்ட்டு கோனார்கட் சன் டெம்பிள் வந்து சன் டெம்பிள்னு சொல்கிறோம், சூரிய நாராயண கோயில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த டில்வாரா ஜெயின் டெம்பிள். தீஸ் ஆல்சோ த கல்ச்சுரல் டைவர்சிட்டி. ஓகே, அந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த பில்டிங்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு த கல்ச்சர் ஆஃப் அ குரூப் அண்ட் பீப்புள் ஆஃப் ரிஃப்ளெக்டட் இன் த சோஷியல் பிஹேவியர், interaction in the group and identity forced by the social patterns of a unique of a group. ஒவ்வொரு குரூப்பும் வந்து தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த குரூப்போட கல்ச்சர் ஆஃப் அ குரூப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் அ ஆர்கிடெக்சர் என்னது, பில்டிங்ஸு. இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். முஸ்லீம்ஸ் பார்த்தோன்னா இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் பார்த்தோன்னா சென்ட் தாமஸ் சர்ச் பாருங்கள் எப்படி அது மாதிரி இருக்கும், இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ்க்கு. ஓகே, ஹிந்துஸ் பார்த்தோன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் போல். நெக்ஸ்ட்டு நார்த்தன் சைட் டெம்பிள்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்த மாடலில் கட்டியிருப்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா யூனிக்காக இருக்குது, தனித்துவமாக இருக்குது ஒவ்வொரு குரூப்பும். ஓகே, அவங்களுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, interior part of every community is developed in the part of a culture and tradition of a community. Each of 29 states and 7 union territories in India rich treated in the union way of artistic experience. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம்னா ரிச் ட்ரெடிஷன், அவங்களோட ட்ரெடிஷன் பிரகாரம் தான் அவங்களோட பேஸ்லாம் இருக்கும், ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அப்போ 29 ஸ்டேட்ஸ்க்கும் 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றும். ஓகே, ஃபுட் அண்ட் கல்ச்சரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் கோடு எல்லாமே, ரிலீஜியன் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாப்புலர் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் டான்ஸ், என்னென்ன டான்ஸ் இருக்குது, மியூசிக் என்னென்ன மியூசிக் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். In Indian ancient times, dance was considered as a way of celebrating the worship, also in the just thanks given to the joy. Dance is in India refers to the cultural richness. டான்ஸ்னாலே அப்போதைக்கு டிவோஷன், தெய்வத்தை வழிபடனாலும் டான்ஸ் ஆடுவாங்க. ஓகேவா, அதுக்காகவும் வர்ஷிப்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க டான்ஸுன்றது. நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் அண்ட் ஜாய், ஒரு ஹாப்பினஸ்ஸை கொண்டாடுறதுக்கும் சரி, இல்லை ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதா இருந்தாலும் சரி, டான்ஸுன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ ஹேண்ட் இன் த ஹேண்ட். தேர் ஆர் த செவரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் அ மியூசிக் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. நிறையா மியூசிக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். த இந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல், தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், லவானி, காலி, நெக்ஸ்ட்டு ஆர் சம் ஆஃப் தெம் ஆர் த மியூசிக். இதெல்லாம் வந்து என்னது பார்த்தோன்னா இந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் மியூசிக், தமிழ் மியூசிக், ஃபோக் மியூசிக், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மியூசிக், இந்த மியூசிக் தகுந்த மாதிரி டான்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர் ஆர் த சம் ஃப்ரம் வேரியஸ் லாங்குவேஜஸ் கம்போசஸ் பை தி பிளெண்டிங் தீஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ மியூசிக். இது வந்து மியூசிக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் மியூசிக்கும் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே,
இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி. Thought diversity is a variable in every aspects of a life in India. We united by the spirit and partiments. The symbols such as national flags as national anthems remains as our greatest nation of greatest need to stay in united, celebrated in the landmarks in every Independence Day, Republic Day, Gandhi Jayanti every year. Being together is kept and the spirit of national alive within the youth. பேட்ரோட்டிசம், அதாவது நம்மளோட பேட்ரோட்டிசத்தை வந்து யூனிட்டி டைவர்சிட்டின்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா, நம்ம எல்லாத்தையும் வந்து டைவர்ட்டாக இருந்தாலும் எல்லா லாங்குவேஜ், கல்ச்சரு, மியூசிக்கு, டான்ஸு, ஆர்ட்ஸு, வேறு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஃபுட்டு, எல்லாத்துலேயும் வந்து வேறுபட்டு இருந்தாலும் எதில் வந்து பேட்ரியாட்டிசம், அதாவது ஒன்றுபட்டு இருக்கிறோன்னு பார்த்தோன்னாக்கா, இந்த செலப்ரேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஆந்தம் இன்னத்து சேம் தான். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் இன்னத்து சேம் தான், ரிப்பப்ளிக் டே இன்னத்து சேம் தான், காந்தி ஜெயந்தி, ஓகே, இதெல்லாம் வந்து சேமாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக. ஓகே, இதுதான் வந்து பேட்ரியாட்டிசம் சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு India is a multicultural society. The event of a single nation through the common beliefs, customs and culture practice. The freedom struggles is there is a difference of a defecting of our constitution standard as a ample evidence of a spirit unity of India. நம்ம எதில் வேணாலும் பிரிஞ்சிருந்தாலும் எல்லாம் வந்து இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லோரும் இந்தியா நேரத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறோன்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, யூனிட்டியாக இருக்கிறோம். ஓகே, மல்டி கல்ச்சர் ஆஃப் அ சொசைட்டி. நம்ம வந்து என்ன சொசைட்டியில் இருக்கிறோன்னா மல்டிகல்ச்சர்னால் நிறைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணுற மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவில் நம்ம இருக்கிறோம். ஓகே, அதான் வந்து மல்டி கல்ச்சுரல் சொசைட்டின்னு சொல்கிறோம், சமுதாயம். in evident in a single nation throughout in the belonging the customs and culture and practices. எல்லோரும் வந்து ஒரே கஸ்டம் ஒரே இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணல, எல்லோரும் வந்து வேறு கல்ச்சர் வேறு கஸ்டம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் டிராஃப்ட் construction with the same in the ample evidence of the spirit and the unity in India. Unity of India, இதுதான் நம்ம இருக்கிறது ஒன்றா இருக்கிறதுக்கு ரீசன் எதுன்னா இந்தியன், நாம் அனைவரும் இந்தியர் என்னது தான் யூனிட்டி யூனிட் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.